சல்யூட் ஃப்ரம் ரோஜுக்கு சல்யூட். கண்ணாடி போட்டு விழுந்திருக்கணும். காசா இருந்திருக்கு. கண்ணாடி போட்டு விழுந்தாலும் கண்ணாடி உடையாம இருக்கணும், அதுதான். பேண்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. அப்போவே பூனை குறுக்க போம்ஸ்லேயே நான் சொன்னேன், இல்லை இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. யூடியூப்பில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சீரியஸாக எனக்கு தெரில எப்படி ஸ்கேட்டிங் ஷூ மாட்டணும்னு கூட தெரியாது. மே தான் ஃபஸ்ட் டே பார்ப்போம். இவ்வளோ பெரிய சாக்ஸ் நான் வந்துட்டு 5ஆம் கிளாஸில் போட்டது. இப்போ தான் அதுக்கப்புறம் இதை நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய சாக்ஸ் அப்படின்றது. செம்ம வெயிட்டு. காயிலங்கடையில் போட்டாலே இது வந்துட்டு எப்படி ஒரு 1000 ரூபாயாச்சும் கிடைக்கும், அவ்வளோ வெயிட் இருக்குது. இதை போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில. லெஃப்ட் எது ரைட் எதுன்னு கூட தெரில. மாட்டியாச்சு. அந்த தூமில் இப்படி போவான்ல, ரித்திக் ரோஷன் போல என்ன பண்ணுறது, பழகணும்ல. ரித்திக் ரோஷனும் பழகிறதுக்கு முன்னாடி இப்படிதான். சும்மா எவ்வளோ மாசாக இருக்குதுன்னு தெரியும். ஓகே, இதை தான் தம்ப்நெயிலாக போட போகிறோம். வேறு லெவலில் ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். அங்கே தான் வந்து ஓகே. கிரேஸ் மலையாளத்தில் அம்மா என்ன சொல்லுவாங்க, எந்த அம்மே டான் 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 டான். அது பாட்டுக்கு உருண்டுட்டு இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஹைட்ராலிக் பிரேக் இருக்கணும், இல்லைன்னா ஒரு டிஸ்க் பிரேக் ஆச்சும் இருக்கணும். இது என்னது பிரேக்கே இல்லாம? ஆமா, இது பிரேக் ஆம்பா. இது எப்படி நிற்கும்? அங்கேருந்து வரேன். என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ நெல்லு, அப்படி இல்லைன்னா ஒதுங்கிடு. நான் ஸ்ட்ரைட்டாக போய்க்கிறேன். ஓகே என்ன வேணும்? ஸ்டே 1 2 இல்ல போங்க. ஐயோ மீண்டுமா ட்விஸ்ட் பண்ணேன். அப்படின்னு சமாளிங்க. கால் வலிக்குது, முட்டை வலிக்குது. அங்கதான் வலிக்குது. கண்டிப்பா என்ன ஆயில்மெண்ட் அம்மா கிட்ட தான் சம்மதுக்கு இருக்கு, அதான் வலிக்குது. சரி அம்மாட்ட கீழே விழுந்த சொல்லிடுறாதானா? சும்மா சொன்னா அவ்வளோதான். நாளையிலேருந்து ஸ்கேட்டிங் ஷூ எங்கேயோ இருக்கும். சரி அம்மாட்ட சொல்லிடாத கவுன்ஸ். இதோட இதை கழட்டிடலாம்ப்பா, முடியலை. முடியலை அதை கழட்டவா? ஐயா நான் இங்கே கழட்டிடுறேன், அங்கே போயிட்டு தான். ஐயோ போச்சே, பேண்ட்டு கிழிஞ்சிட்டான். நம்மளால முடியாதுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கெல்லாம் முடியாது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறாங்க. கீழே வந்தது வேற யாரும் பார்க்கலையே. அப்பாடா தெரியாது, ரெட் கலரில் ஆயிட்டு. படுபாவி கூட்டிட்டு, ஆமாம் வேற கூட்டிட்டு போயிட்டு. ஓகே இன்னைக்கு செக்ஷன் ஓவர், டுடே செக்ஷன் ஓவர். ஏய் அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயம் போயிடக்கூடாது. போச்சுன்னா நாளையிலேருந்து ஸ்கேட்டிங் ஷூ எங்கேயோ இருக்கும், ஸ்கேட்டிங் பண்ணவே முடியாது. நீ சிரிப்பா, நீ சிரி. விழுந்தது நாளில் உனக்கு என்ன கவலை? எல்லாம் ஃபன்னாக எடுக்கணும் ஹர்னனா. உன் ஃபண்ணுக்கு நான் தான் கிடச்சேனா? கண்ணாடி விடு ஃபஸ்ட்டு. அது கழட்ட தானே செய்கிறீங்க, எதுக்கு? புடு. ஆனால் நாங்கள் மாசா கழட்டுவோமா இல்லையா? கண்ணாடி போட்டு விழுந்துருக்கணும், மாசா இருந்திருக்கும். கண்ணாடி போட்டு விழுந்தாலும் கண்ணாடி உடையாம இருக்கணும், அதுதான். அப்பா
அப்போவே பூனை குறுக்க போம்ஸ்லேயே நான் சொன்னேன் இல்லை இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. எவனோ ஒருத்தன் நேற்று சொன்னான் பூனை குறுக்கால போனால் நல்ல விஷயம். இப்போ தான் தெரியுது என்ன நல்ல விஷயம் அப்படின்னு. பேண்ட்டுக்கு இல்லை பேண்ட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. ஓகே டன். சன் செட் ஆக போகுது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகணும்னு அர்த்தம். ஆமாம் இது ரொம்ப முக்கியம். போனா அதுக்கு கிரைஸ் வேணும்னு எடுத்துட்டு போங்க, இங்கே தான் கிடக்கும். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இந்த அடி வாங்கினதுக்கு சின்ன வயசுலலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை எடுத்து இப்படி ஓட்டிகிட்டு இருந்திருந்தா யாருக்கும் எந்த சேதாரமும் வந்திருக்கவே செய்யாது. காலில் போட்டால் தான் பிரச்சனை. ஓகே லெட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. சரி, இது நீங்கள் சொல்லவே இல்லை. எது? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழுந்து எலும்பு உடைச்சதுக்கப்புறம் ஷேர் சப்ஸ்கிரைப். ஆமாம் போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி அந்த வார்த்தையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிக்கிச்சு, அதுக்காகச்சும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாதீங்க. ஹரன்ஸ் கலாட்டா கலாட்டம்மா ஆயிட்டு. இன்றைக்கி வீடியோ ஓவர். நாளைக்கு பார்க்கலாம் திரும்பவும் அடுத்த இன்சிடெண்ட்டில் எது எங்கெங்கே உடைய போதோ, எது எங்கெங்கே சுளுக்கு பிடிக்க போதோ தெரில. பை பை.